Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு முலாம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து முலாம்பழம் வந்து ஒரு பெரிய பழமும் இல்லாமல் ரொம்ப சின்ன பழமும் இல்லாமல் மீடியம் சைஸ் பழம் எடுத்து தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பு ரெண்டுமே சேர்த்து இதில் ஒரு 5 பருப்பு அதில் ஒரு 5 பருப்பு சேர்த்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் அல்லது 4 உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதை வந்து பாலில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஈவினிங் ஜூஸ் போட போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து இதை நீங்கள் ஊற வச்சு வச்சுருங்க. பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் பாலோட அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அந்த பாலையும் அது கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் இந்த பேரிச்சம்பழம் கூடயும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அந்த தண்ணி தேவையில்லை, ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரைப்படாது. இப்போ இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பெரிய ஜூஸஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முலாம்பழத்தை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் அந்த பழத்து கூடயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேணாம், அந்த ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சாவே போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வாசனைக்காக வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்க்குறேன். இது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு கொடுக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு கம்மியாக பால் சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.